Hi friends, welcome to Chennai food. ரொம்பவே மொறுமொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் முறுமுறுன்னு மெதுவடை செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்தை 2 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் அரை மணி நேரம் ஊற விட்டாலே போகிறோம். ஏன்னா கிரைண்டரில் ஈஸியாக அரைப்பட்டுடும். நாம் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன். பாருங்கள், நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேன். இந்த பருப்பில் சுத்தமாக தண்ணியில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடக்கூடாது, நல்லா கட்டியாக அரைக்கணும். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. மொத்தம் 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் தான் சேர்த்தேன். பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டுருக்குது. மாவு நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும், அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் மாவு அரைச்சிட்டு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து போட்டால் சட்டுன்னு விழக்கூடாது. எப்போவுமே வடைக்கு மாவு நல்லா இந்தளவு திக்னஸ் இருக்கணும். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா மாவு மிதக்கும். அது மாதிரி நீங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரணும்னா அதுக்காக நம்ம ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க. பச்சரிசி மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது சேர்க்கறதுனால வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சேர்த்து விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கடைசியாக இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா தான். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா சேர்த்திங்கன்னா வடை ஆறின பிறகு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறேன். சூடாக இருக்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சமையல் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நமக்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வடையை செய்யலாம். வடை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு நம்ம வடையை தட்டி போடும்பொழுது எண்ணெயில் ஈஸியாக விழும். வடையோட ஷேப்பும் அழகாக வரும். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் நீங்கள் வடையை தட்டிட்டு இப்படி எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் போட பயமாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கையிலே தட்டி போட்டுக்கலாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. ஒரு தடவையும் நீங்கள் வடை மாவை எடுக்கும் பொழுது தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் ஷேப்பு கரெக்டாக வரும். உருட்டிட்டு ஒரே ஒரு ஓட்டை கட்டை விரல் வச்சு போட்டால் போதும். நான் எண்ணெயில் போட்டுறேன். பாருங்கள், வடையை எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திருப்பி விடலாம். நல்லா மிதக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. எல்லா வடையும் திருப்பி விட்டுடலாம். நல்லா கோல்டன் கலர் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாவே வடைக்குள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், வடையெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. நல்லா சூப்பராக எழும்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு வடையும் பார்க்கும் பொழுதே அவ்வளோ நல்லா இருக்குது. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, வடை எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் மெதுவடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் மெதுவடை செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். இந்த பொங்கல் பண்டிகைக்கு நீங்களும் இதே மாதிரி மெதுவடையை செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க.
ரொம்பவே சாஃப்டான சூப்பரான மொறுமொறுன்னு மெதுவடை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.